ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோன் திவ்யா விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். யாருன்னு பார்த்தோன்னா, நானும் என்னோடய சிஸ்டர் தான் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். இவங்க தான் எங்கள் அம்மாச்சி, இவங்க தான் எங்கள் ஐயா. எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் ஐயாவுக்கு காலையில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. கஞ்சி தான் எங்கள் ஐயா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஐயா வீடியோ எடுக்கிறோன்னு மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்தது பார்த்தோம், எங்கள் ஐயா மீன் வாங்கியாந்து கொடுத்தாங்க. என்னோடய தங்கச்சி தான் மீனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே எங்கள் ஐயா வந்து மீன் இல்லை கறி ஏதாச்சும் வாங்கியாந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து அடிக்கடி ஊருக்கு போவோம். எங்கள் ஐயா வந்து ஒரு நாள் கூட சலித்ததே கிடையாது. மீன் வாங்கியாந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் எப்போதுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இது யாருன்னு பார்த்தோன்னா, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, பேர் வந்து பொன்னி. அந்த மீன் வந்து எப்போதுமே நல்லா வழுக்கும். அதனால் வந்து சாம்பல் தடவி மீனை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணணும். நம்ம இப்போ கடையில் கொடுத்து சுத்தம் பண்ணுறோன்னா அவங்க வந்து நீட்டாகவே க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க அங்கே சுத்தம் பண்ணாலும் வீட்டில் வந்து நம்ம 1க்கு 2 வாட்டி சுத்தம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பதிலாக என்னோடய தங்கச்சி சொன்னாங்க, ஐயா நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நானே வீட்டில் சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐயாவும் மீனை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீனில் நல்லா சாம்பல் தடவி மீனோட செதில்லாம் எடுத்து சூப்பராக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையிலே வந்து எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைலாம் உடையாந்தாச்சு, மீன் வாங்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தோன்னா மீனில் வந்து நிறையா செனப்பு இருந்துச்சு, அதுதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் என்ன மீன் பார்த்தோன்னா கெண்டை மீன். நாங்கள் எப்போ எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கள் ஐயாவும் சரி, எங்கள் அம்மாச்சியும் சரி, உடனே போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக தான் எப்போதுமே ஊருக்கு போவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு பாதி வீடியோ எங்களால் எடுக்கவே முடியல. மீன் குழம்பு வச்ச வீடியோலாம் எடுக்கலை. அதுக்காட்டியுமே எங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு நாளி ஆகிட்டுன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வாட்டி போகிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். மீன் கழுவுறப்போ வந்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி மீனில் வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்னோடய தங்கச்சி சுத்தம் பண்ணுறாங்களே அந்த இடத்த வந்து நீட்டாக. என்னோடய சிஸ்டர் வந்து மீன் கழுவிட்டு வரட்டும், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு எப்போ போனாலுமே சரி, எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் கூட பேசிகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஜாலியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து சமையலே ஆரம்பிப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். சாயங்காலம் ஊருக்கு வரதுக்கு வந்து விருப்பமே இருக்காது, இருந்தாலும் வந்து தானே ஆகணுன்ட்டு கிளம்பி வந்துடுவோம். யார் யார் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போனோன்னு பார்த்தோன்னா, நானும் என்னோடய தங்கச்சியும் தான் போயிருந்தோம். எங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து அதிகம் இருந்ததுன்னு பார்த்தோன்னா எங்கள் அம்மா வீட்டிலே, எங்கள் அம்மாச்சி வீட்லையானா எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் வந்து அதிகம் இருந்தோம். எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட எங்கள் அம்மாச்சியும் எங்கள் ஐயாவும் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாச்சினா உயிரின்னே சொல்லலாம். எங்கள் அம்மாச்சியும் எங்கள் ஐயாவும் அவங்களுக்குமே அப்படி தான். நாங்கள் போகலன்னா கூட எப்போ வருவீங்கன்னு தான் கேட்பாங்க. நாங்கள் ஆனால் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு தான் வருவோம். இப்போ அதுக்காட்டி பார்த்தோன்னா என்னோடய சிஸ்டர் வந்து மீன்லாம் கழுவி முடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பூனைக்குட்டியும் வந்துருச்சு, பேர் வந்து பூமா. இப்போ ஏன் ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு பார்த்தோன்னா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து தான் போகிறேன். அவ்வளோ நாள் எஃபெக்ட் பண்ணி நானும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போகிறேன். நீங்கள் வந்து யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே பார்த்தாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் கோவமாகி நான் வீடியோவே போடல. இப்போ திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி என்னை வந்து நிப்பாட்டவே முடியாது. நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனாலும் வீடியோவை பார்த்து தான் ஆகணும். அதுதான் தலையெழுத்து. என்னையும் என் தங்கச்சியும் வளர்த்தது போதாமல் என்னோடய பொண்ணையும் வந்து எங்கள் அம்மாச்சியும் எங்கள் ஐயாவும் தான் வளர்க்குறாங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் நாங்கள் அழைச்சிட்டு போவோம் ஊருக்கு. மற்ற நாள் ஃபுல்லாகவே அப்பாக்கி 5 நாளுமே அங்கே தான் இருப்பாள். ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. நாங்கள் அந்த 2 நாள் ஊருக்கு கூப்பிட்டா கூட என்னோடய பொண்ணு வந்து நான் வரமாட்டேன், நான் பாட்டி கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாள். இருந்தாலுமே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். 2 நாள் தானே எங்கள் கூட இருக்கட்டும்னு. எங்கள் அம்மாச்சி கூட இருக்க 5 நாளுமே எங்கள் அம்மாச்சி தான் வந்து லஞ்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவளை ஸ்கூல் கிளப்பி விடுறது எல்லாமே எங்கள் அம்மாச்சி தான் பார்த்துப்பாங்க. அந்த 2 நாள் மட்டும்தான் நாங்கள் பார்த்துப்போம். அதுலேயுமே அவள் ஒவ்வொரு நாளைக்கு வாரத்தில் அந்த 2 நாள் வரையே மாட்டாள். என்னோடய பொண்ணுக்கு வந்து எங்கள் அம்மாச்சின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்காட்டியும் பார்த்தோன்னா என்னோடய தங்கச்சி வந்து மீன்லாம் கழுவி முடிச்சிட்டாங்க சுத்தமாக. இதுதான் வந்து எங்கள் அம்மாச்சி வீடு. கூரை வீடு தான், நல்லா குளு குளுன்னு இருக்கும். வெயிலுக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம் அந்த வீட்டில்.
இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க எங்கள் அம்மாச்சி. புளி ஊற வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்து கலந்த தூள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்காட்டியுமே இடையில வந்து என்னோடய தங்கச்சி வந்து மீன் வறுவலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மண் சட்டியில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது மீனை போட்டு நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மீனில் நல்லா உப்பு சேரும். மீன்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்போ வறுக்கிறப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியல. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்து போடுறேன். மீன் வறுவல் மட்டும்தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து நிறையா எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாருமே பொரிப்போம். ஆனால் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா மீனுமே பொரிச்சுருவாங்க. நீங்களே பாருங்கள். எங்கள் அம்மாச்சிக்கு என்ன முடியலைனாலுமே நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் அம்மாச்சி தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எங்களை வந்து சமைக்கவே விட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் சமைச்சிக்கிறேன், நீங்கள் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் கேட்போம், இருந்தாலும் சமைச்சு தரோம் அம்மாச்சி அப்படின்னு. இல்லைம்மா நீ போய் உட்காரு அப்படின்ட்டுருவாங்க. எங்கள் அம்மாச்சி மீன் வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காட்டி எங்கள் ஐயா கூட போய் பேசிட்டு உட்காந்தோம் ஜாலியாக எல்லாருமே. நானும் என்னோடய தங்கச்சி எங்கள் அம்மாச்சி வந்துட்டாங்க. மீன் அடுப்பில் போட்டு எல்லாம் பேசிட்டு உட்காந்தோம். அதுக்காட்டி மீன் நல்லா ரெடி ஆகிட்டு திரும்ப போய் மீனை எடுத்துகிட்டு அப்புறமா திரும்ப உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். அது மாதிரி எங்கள் அம்மாச்சி வீட்டை ஹோம் டூரும் எடுத்து போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா மீன் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்காங்க. அந்த பக்கெட்டு பார்த்தோன்னா சாப்பாடு வடித்து கவுத்துட்டாங்க. சாப்பாடு நிமித்திட்டு மீன் வறுவல் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மீன் குழம்பு தான். எங்கள் அம்மாச்சிக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாக வேர்த்து நனைஞ்சு போயிட்டு, வாங்க அம்மாச்சி நீங்கள் வந்து உட்காருங்க, நாங்கள் பார்த்து தரனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் என்னோடய பேத்திக்கு சமைச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு விட்டாப்படியாக அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எங்கள் அம்மாச்சி மீன் பொரிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து கரண்டியை வச்சு போட்டு கிண்டுவோம். எங்கள் அம்மாச்சி வந்து ஒரு குச்சி தான் வச்சுருப்பாங்க. வடை சுட்டாலும் சரி, மீன் பொரிச்சாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் அந்த குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எங்கள் அம்மாச்சி வந்து அந்த குச்சியில் தான் மீன்லாம் பெரட்டுவாங்க. எங்கள் அம்மாச்சி மீன் வறுத்து எடுத்து வைக்கிறப்ப பாருங்களேன், பார்க்குறப்பே அப்படியே ஒன்று கொடுத்தா தேவலாங்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல். மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போகிறேன். எங்கள் அம்மாச்சி வந்து சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா மீன் வந்து பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் பல.